Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். ராஜினாமாவுக்கான காரணம் என்ன என்று சித்தராமையா பதில் சொல்லியிருக்காரு. விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜாவும் இணைஞ்சிருக்காங்க. பாரதி ராஜா வணக்கம். கர்நாடக அரசியல்ல ஒரு பரபரப்பும் இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு சித்தராமையா? கண்டிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு தனது ராஜினாமாக்கான காரணம் அப்படின்னா, ஏற்கனவே காங்கிரஸ் தலைமை சொல்லியிருந்தது எப்போ கேட்கிறோமோ அப்போ ரிசைன் பண்ணணும். அதன் காரணமாக காங்கிரஸ் கேட்டது நான் ரிசைன் பண்ணிட்டேன்ற ஒரு வரியில முடிச்சுட்டாரு. இந்த ஒரு வரிக்குள்ள பல அர்த்தம் இருக்கு. காங்கிரஸ் தலைமை அழுத்தம் கொடுத்ததா அப்படின்றதெல்லாம் ஆழமா போகாம எனக்கு இன்னொரு ஆஃபர் கொடுத்தாங்க. என்ன மாதிரியான ஆஃபர்? நீங்க எம்பி ஆகி டெல்லிக்கு வரணும், டெல்லி தேசிய அளவிலான அரசியல் பண்ணணும் அப்படின்ற நாங்க விரும்புறோம் அப்படின்னாரு. ஆனா எனக்கு அந்த அரசியல்ல விருப்பம் இல்லை. மாநில அரசியல்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். தொடர்ந்து மாநில அரசியல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது நேரடி அரசியல்ல இருப்பேன் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 முறை முதல்வராகவும் 2 முறை எதிர்கட்சி தலைவராகவும் வாய்ப்பளித்த கட்சி தலைமை, அதே போல கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை அவர் நடத்தியதா சொன்னாரு. அதுல இந்த ராஜினாமா விவகாரத்துல கட்சி மேலிடம் எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றார். இருப்பினும் அவர்கள் கேட்டுக்கொண்டால் நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதன்படி இப்போது என்னை ராஜினாமா செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள். நானும் ராஜினாமா செஞ்சுட்டேன். வேற எந்த டிமாண்டும் அவங்க கிட்ட வைக்கல அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு ராஜினாமா பண்ண போறேன்னு ஏற்கனவே ஆளுநருக்கு தெரிவிச்சா, ஆளுநர் இன்னைக்கு நைட்டு தான் வருவேன்னு சொன்னாரு. அதனால ஆளுநர் மாளிகையில இருக்கிற செயலாளர்கிட்ட நான் கடிதத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சித்தராமையா ஒரு வரி சொல்லி முடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அவருடைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று மாலை 4:30 மணிக்கு மேல் அவர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். டெல்லியில் அவர் தங்குகிறார். மீண்டும் காங்கிரஸ் மேலிடத்தை சந்திக்க இருக்கிறார். அதாவது ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்திக்க இருக்கிறார். அப்ப அவருடைய விருப்பங்கள் மற்றும் டிமாண்ட் தேவைகளை வைக்கலாம். ஏன்னா இதுல அவருடைய பையனும் அரசியல் இருக்கார், கர்நாடக அரசியல் இருக்காரு, கர்நாடக சட்ட மேலவையின் உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு எதனா அமைச்சர் பதவி வேணுமா? அதே போல இந்த சித்தராமையாவை சுற்றிய ஒரு 5-6 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வேண்டுமா? இல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் இருக்க வேண்டும்? இந்த 5 உத்தரவாத திட்டங்கள் என்பது சித்தராமையாவின் பிரத்யேக திட்டம் என்றுதான் பிராண்ட் படுத்தப்பட்டது. அதையெல்லாம் எப்படி கண்டினியூ பண்ணணும்? அடுத்த கட்டமாக இந்த கர்நாடக அரசியல் நகர்வுகளை எப்படி எடுத்து செல்லணும்? அது சம்பந்தமாகவும் ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ராஜினாமாவுக்கான காரணம் என்ன என்பதற்கு ஒன்லைன்ல முடிச்சிருக்காரு. தலைமை கேட்டுக்கொண்டதன் பேர்ல நான் ராஜினாமா செஞ்சேன் அப்படிங்கறதையும் சித்தராமையா பதிவு செய்திருக்காரு. விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்டோம். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.